நல்லா தெரியும். ஏன் அம்மா தாயே, தயவு செய்து என்ன அத்தான்னு கூப்பிடாது. இனிமே என் வீட்டுக்கும் வராது. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ல. தெரியாதனமா அப்ப உதவி செஞ்சுட்டேன். இங்க வாங்க. அப்பப்ப வந்து நன்றியை வாங்கிட்டு போக சொல்றியா? இப்பவே நான் மூஞ்சில கர்ச்சீஃபை போட்டுட்டு வந்தேன். நீ நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆனவங்க இங்க வர்றதே இல்லையாக்கும். அம்மா தாயே. அம்மாங்காதீங்க, பேரை சொல்லி அழகா கூப்பிடுங்க. உன் பேர் என்ன தாயே? மறந்து போயிட்டேன். அருந்ததி. ஐயோ ஐயோ, ஏ எல்லாரும் அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ போய் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கே. ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கையை அமைச்ச கூடாதா? இதுக்கு என்ன குறைச்சல்? பம்புல மாட்டிக்கிற தொழிலா இருந்தாலும் வரி இல்லாத தொழில். காப்பாத்தல. மதுரையில இருந்து இங்க வந்த மாதிரி மாத்தலாய். பொண்ணா பிறந்த உனக்கு கேரக்டர் முக்கியம் இல்லையா? எத்தனை கேரக்டர் நான் இங்க சந்திக்கிறேன். இந்த பாரு, இது மகா பாவம். பாவமா? இங்க வர்றவங்க தான் அந்த பாவத்தை பங்கு போட்டு இருக்கு. சில பேர் நேர்மையை விபச்சாரம் பண்றாங்க, சில பேர் அறிவியா விபச்சாரம் பண்றாங்க, இதே காசுக்காக. அதை விட இது என்ன கிட்டா போச்சு? என் மனசு ஒன்னால மாத்த முடியாது. உனக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்ன மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், கீதை இது மாதிரி இதிகாசங்கள்லாம் படிக்கணும். அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மது, மது, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அடிக்கடி வாங்க மது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா இந்த மிஸ்சிவஸ் மன்மதன்? ரேகா, அங்க போனா இந்த பேர் வருது, இங்க வந்தா அந்த பேர் வருது.